கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான தியான வசனம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளிலே மரணமும் ஜீவனமும் நாவிற்கு அதிகாரத்தை பொறுத்து, பேசும் வார்த்தைகளை பொறுத்து அவைகள் ரெண்டும் செயல்படுத்தப்படுகிறது என்று இந்த வார்த்தைகள் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகி கர்த்தர் நம்மை நல்ல வார்த்தைகளை பேசும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறது அதனால் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அளவில்லாமல் அதனாலே பாவம் இல்லாமற் போகாது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது என்று சொல்லி நாம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தன் உதடுகளை அடக்குகிற மனுஷன் புத்திமான், நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். என கண்பான தேவனுடைய ஜனங்களே, ஒரு ஊரிலே அழகான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே 2 சிறு பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த ஒரு பெண் மெர்சியும் இன்னொரு பெண் ஜான்சியும் என்று இருந்தார்கள். அவர்கள் வீட்டு புறம்பாய் பக்கத்திலே வெளியில் போய் விளையாடி கொண்டிருந்தார்கள். இருட்டு நேரம் ஆகிறதுக்கு சமீபமான பொழுது அவருடைய தாய் சொன்னால், ஏய் மெர்சி, ஏய் ஜான்சி, வீட்டுக்குள்ளே வாங்க என்று சொல்லி அழைத்தாள். ஆனால் அவர்கள் 2 பேரும் அந்த விளையாடுகிற சந்தோஷத்தில் அப்படியே விளையாடி கொண்டே இருந்தார்கள். கொஞ்ச நேரம் பொறுத்திருந்த தாய்க்கு கோபம் வந்து விட்டது. அந்த தாய் என்ன செய்தால் தெரியுமா? அட சனியனே, உள்ள வாங்க என்று சொல்லி அவள் அழைத்தாள். இந்த பிள்ளைகள் அந்த சத்தத்தை கேட்டு, ஐயோ அம்மா கோபப்படுகிறார்கள் என்று சொல்லி, அம்மா இப்படி சொல்லுகிறார்களே என்று சொல்லி வீட்டுக்குள்ளே ஓடி வந்து விடுகிறார்கள். பின்பு 1 மாதம் கழித்து அந்த சபையினுடைய போதகர் அவருடைய வீட்டிற்கு ஹவுஸ் விசிட்டிங்காக வருகிறார். அப்பொழுது அவர் எல்லாம் பேசிவிட்டு ஜெபிக்கிற பொழுது என்ன நடந்தது சொன்னால், இந்த வீட்டினுடைய தாயார் அந்த மெர்சி ஜான்சினுடைய அம்மாவுக்கு அசுத்த ஆவி பிடித்து கொண்டு அலைகளிக்க ஆரம்பித்தது. அப்போ அந்த போதகர் ஐயா கேட்டார், இந்த பிசாசை பார்த்து கேட்டார், நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்த? இவங்க விசுவாசிகளாச்சு, கர்த்தருடைய பிள்ளைகளாச்சு என்று சொல்லி. அதுக்கு அந்த பேய் சொன்னதான், நான் இந்த தெருவில் சும்மா போயிட்டு இருந்தேன், இந்த அம்மா தான் அடே சனின பிசாசே வா என்று கூப்பிட்டார்கள், நான் வந்து விட்டேன் என்று சொன்னதாம். இந்த கதை கேட்பதற்கு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுதோ, புரிகிறதோ இல்லையோ, ஆனால் ஒன்று நிஜமாயிருக்கிறது, நம்முடைய நாவின் வார்த்தைகள் சூழ்நிலையும் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தர் சொன்னார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல் வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்லி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பாசிட்டிவாக பேசிகிட்டே இருக்கணும். விசுவாச சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்த வார்த்தைகளை பேச வேண்டும். பேசுகிறது மட்டுமல்ல, நம்முடைய மனதிலும் அதையே நாம் கற்பனை செய்ய வேண்டும். நம்முடைய மனதிலே அவைகளை யோசிக்க வேண்டும். அந்த யோசனைகள் தான் வார்த்தைகளாய் மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் இந்த ஜீவனுக்கான வார்த்தைகளை பேசும் பொழுது கர்த்தர் இதை அங்கீகரிக்கிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 57:19, தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம வாயில் என்ன சொல்கிறோமோ அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளணும், ஏசப்பா நமக்கு எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் நாம் பேசுகிற வார்த்தைக்கு நம்ம தான் பொறுப்பு. அந்த வார்த்தையை அவர் மேலே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் பேதுருவை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சீடன் பேதுரு இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது என்று 3 முறை அவர் மறுதளித்தார். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? 3 முறை மறுதளித்த பேதுருவை தேவன்
பரமேறுவதற்கு முன்பதாக, பரலோகம் ஏறி செல்வதற்கு முன்பதாக, உயிர்த்தெழுந்த பின்பு அந்த கடற்கரையிலே அங்கே பேதுருவை சந்திக்கிறார். அங்கே தரிசனமான பின்பு பேதுருவை பார்த்து கேட்கிறார், 3 முறை, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? நீ என்கிட்ட அன்பாய் இருக்கிறையா? பேதுருவை பார்த்து 3வது முறைக்கு என்னிடத்துல நீ அன்பாய் இருக்கிறாயா? ஏன் தெரியுமா? அந்த 3 முறை மறுதளித்த அந்த பேதுருவை he want to restore back to that real love, that original love, that godly love. அவனை பார்த்து சொல்ல வச்சாரு, அவனை உறுதி பண்ண சொன்னார். அவன் சொன்னான், நம்மில் அன்பாய் இருக்கிற ஆண்டவரே, நம்முடைய ஆடுகளை மேய்க்கிறேன், நமக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி சொன்னான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சூழ்நிலை மிகவும் கடினமானதாக இருக்கலாம். ஐயோ, என் தலையெல்லாம் வெடிச்சு போகிற மாதிரி, டென்ஷன் மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லலாம். கவலைப்படாதிருங்கள். தப்பி தவறி கூட நெகட்டிவாக பேசாதீங்க, எதிர்மறையாக பேசாதீங்க. அது அந்த அட்மாஸ்பியரை, நெகட்டிவ் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுதான். ஐயோ, நான் எதுக்கு இருக்கிறேன், நான் செத்து போயிட்டேன், நல்லா இருக்குமே. மரண ஆவிகளுக்கு அதிகாரம் கொடுக்குறோமா? ஐயோ, என்னால் முடியாதது என்று சொல்லுகிற பொழுது யூ ஆர் அலோவிங் த லேசி ஸ்பிரிட்ஸ் டு ஒர்க் இன் யுவர் லைஃப். உங்களால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல வேண்டும். அப்படி தழும்புகளாலே நான் சுகமாய் கொண்டே இருக்கிறேன்னு சொல்லும்போது தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அந்த சுகத்தை அவர் வெளிப்படையாய் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எவ்வளோ மோசமான சூழ்நிலை, எவ்வளோ நெருக்கமான நிலைமையாக இருந்தாலும், கடினமான கஷ்டமான நிலைமையாக இருந்தாலும், சங்கீதம் 118:17 நான் படிக்கிறோம், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லணும். மரித்து போயிடுவேன், தோற்று போயிடுவேன், நான் மரித்து போயிடுவேன், தோற்று போய்விடுவேன், எனக்கு கஷ்டம், இவைகளெல்லாம் முடியாது என்றெல்லாம் சொல்லக்கூடாது. நான் ஜீவனுடைய தேசத்தினுடைய நன்மையை காண்பேன். கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார், என்னால் இது கூடும் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். பக்தி விருத்திக்கான ஏதுவான வார்த்தைகளை பேசுங்கள், அந்த பலனை அனுபவியுங்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. God bless you. Amen.